ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முருகன் பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் முருகன் பிரசாதம் பஞ்சாமிர்தம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பழனி பஞ்சாமிர்தம். இது நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யாருனாலும் பஞ்சாமிர்தம் செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இது நெய்வேத்தியமாகவும் வந்து முருகனுக்கு படைக்கலாம். தைப்பூசத்துக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சு முருகனுக்கு படைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பஞ்சாமிர்தம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பழுத்த பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாழைப்பழத்தில் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பஞ்சாமிர்தம் பூவம் பழத்தில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பழம் எடுத்தாலும் நல்லா பழுத்து இருக்கணும். காயாக இருக்கிறது இல்லைனா வந்து பழுக்க ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்க பழத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து பஞ்சாமிர்தம் நல்லா இருக்காது, உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்சிருச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கனிஞ்சது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பழுத்த பழம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ரொம்பவும் சின்னதில் ரொம்பவும் பெருசில் ஒரு 4 பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு வாழைப்பழம் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு பழம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து தோல் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கையிலே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கைப்படாமல் மேஷர் வச்சே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசியணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பஞ்சாமிர்தம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழம் நல்லா மசிஞ்ச பின்னாடி உங்களுக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி நல்லா வந்து தெரியும். ஸோ வந்து பழத்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. பழத்தை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு தான் வந்து பஞ்சாமிர்தம் செய்வாங்க. அப்படி உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணும்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை செஞ்சுக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை போடும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க்காக கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1 கப்பே உங்களுக்கு போதுமானது, நல்லா தித்திப்பாக இருக்கும். இந்த 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நல்லா டார்க்காக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து கோவிலில் கிடைக்கிற மாதிரி வந்து டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த 1 கப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் 1 கப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இன்னும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரையும் அந்த பழமும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு விதையெல்லாம் எடுத்த பேரிச்சம்பழம் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் மசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 50 கிராம்லேருந்து 70 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட் பண்ணாமல் இருப்பாங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஆனால் தேன் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து தேன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எடிபிள் கேம்பர். இது வந்து நீங்கள் நார்மல் சூடம் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பச்சை கற்பூரம்னு கேட்டிங்கனாலே வந்து கடைகளில் தருவாங்க. இது வந்து பிரசாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்து கரெக்டாக வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்க சூடத்தை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, இப்போ ஒரு கல்கண்டில் ஒரு கல் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கோவிலில் கிடைக்கிற வாசம், சுவை எல்லாமே வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிஸ்மிஸ், ஒரு 10 கிஸ்மிஸ் வந்து நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. அது உங்கள் விஷயம் தான். இதில் வந்து நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ், முந்திரி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று சேர்ந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கல்கண்டு வந்து நீங்கள் பெரிய கல்கண்டு தான் வச்சுருக்கீங்க, டைமண்ட் கல்கண்டு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் டைமண்ட் கல்கண்டே வந்து நீங்கள் இடிச்சிட்டு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மேஷ் பண்ண பார்த்தீங்கன்னா கல்கண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஆயிரும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் 1 வாரத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கைப்படாமல் தான் மேஷரில் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பிரசாதமாக படைச்சிடலாம். பாருங்கள், அழகாக நீட்டாகவே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த தைப்பூசத்துக்கு முருகனுக்கு
பிடிச்சமான பஞ்சாமிர்தத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.